டாக்டர் ஷாஃபி அநீதிக்கு எதிரான போராட்டம். பாகம் 25. எனது பெயர் முகமது காசிம் ஷைகு ஷிஹாப்தீன். 1944 ஆண்டு 8ஆம் மாதம் 5ஆம் திகதி அன்று பிறந்தவன். 1949ஆம் ஆண்டு கலாவெவ அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் கல்வி கற்றேன். இப்போது அது மத்திய கல்லூரி. அதில் சாதாரண தரம் படித்து முடித்ததும் மாணவ ஆசிரியர் தேர்வுக்கான பரீட்சை நடந்தது. அதில் சித்தி பெற்று ஆசிரியரானேன். ஆசிரியரான பிறகு பல்வேறு அரசினர் பாடசாலைகளில் கடமையாற்றினேன். நான் படித்த பாடசாலையிலும் 5 வருடங்கள் அதிபராக கடமையாற்றியிருக்கின்றேன். 1969ஆம் ஆண்டு நான் திருமணம் செய்தேன். எனக்கு 3 பிள்ளைகள். முதற் பிள்ளை உம்மு ஷிஃபா என்ற மகள், 2வது முகமது ஃபாசி என்ற மகன், 3வது மகன்தான் ஷாஃபி. எனக்கு தோட்டந்துறவுகளோ வயல்களோ கிடையா. எனது பிள்ளைகளை எப்படியாவது படிப்பித்து விட வேண்டும் என்பதே எனது முதல் குறிக்கோளாக இருந்தது. மகள் 8ஆம் தரம் படிக்கும் போது ஒரு காணித்துண்டை எடுத்து மிளகாய் பயிரிட்டேன். அதில் 3000 ரூபா வருவாய் கிடைத்தது. அப்போது அது பெரிய பணத்தொகை. அது கிடைத்ததும் தங்கம் வாங்கி வையுங்கள், அது செய்யுங்கள், இது செய்யுங்கள் என்று பலரும் பல ஐடியாக்களை சொன்னார்கள். அந்த எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு கடை ஆரம்பித்தேன். அது எனக்கு சொந்தமான கடை. இறை உதவியால் வியாபாரம் நன்றாக நடந்தது. அன்றைய காலப்பகுதியிலேயே ஒரு நாளைக்கு 7000 முதல் 8000 ரூபா வரை வியாபாரம் நடந்தது. இந்த வருமானத்தை கொண்டுதான் எனது பிள்ளைகளை நான் படிப்பித்தேன். ஷாஃபி கடைசி பிள்ளை. மிகவும் துடிதுடிப்பான பையன். குடும்பத்தின் கடைசி பிள்ளை எப்படி இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும் தானே. விளையாட்டுக்கள், நண்பர்கள் என்று அதிகம் அலைய விடாமல் மடக்கி வைத்துதான் படிக்க வைத்தேன். 3 பிள்ளைகளும் படிப்பை முடிக்கும் தருவாயில் கடையையும் மூட வேண்டி ஏற்பட்டது. பிள்ளைகள் படித்து நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் பெற்றோருக்கும் சந்தோஷம்தானே. இப்படியாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கும் போதுதான் மகன் ஷாஃபியை கைது செய்தார்கள். அவர் கைதாவதற்கு 1 வாரத்துக்கு முன்னரே நான் குருநாகலில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றிருந்தேன். ஷாஃபி குறிவைக்கப்பட்டுள்ளதை பற்றி மருமகள் எனக்கு சொன்னார். ஷாஃபியை கைது செய்யும் போது நான் ஊரில் இருந்தேன். தகவல் கேள்விப்பட்டதும் போலீஸுக்கு சென்றோம். அங்கிருந்து அவரை நீதிமன்றக்கு கொண்டு சென்ற பின் அவரை 72 மணித்தியாலம் தடுத்து வைத்து விசாரிப்பதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைத்தார்கள். கடைசியில் அது 1.5 மாதங்கள் நீடித்தது. இடையில் நீதிமன்றக்கு அவரை கொண்டு வரும் போதுதான் பார்க்க முடிந்தது. பிறகு அவரை கேகாலை சிறைக்கு அனுப்பினார்கள். அது ஒரு மோசமான சிறை என்று கேள்விப்பட்டேன். மகன் தடுப்பு கைதிதான் என்ற போதும் நான் கவலைப்படவே செய்தேன். பிறகு ஒரு 15 நாட்களுக்கு பிறகு வந்த வழக்கு தவணையின் போது மகன் பிணையில் விடுவிக்கப்பட்டார். மருமகளும் குருநாகல் வைத்தியசாலையில் தான் கடமையாற்றிக் கொண்டிருந்தார். அவருக்கும் அங்கே தொடர்ந்து பணி செய்ய சங்கடமாக இருந்ததால் கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள வைத்தியசாலைக்கு இடமாற்றம் பெற்று சென்றார். அத்தோடு பிள்ளைகளையும் குருநாகல் பாடசாலைகளிலிருந்து விலக்கி எடுத்துக்கொண்டு கொழும்பில் உள்ள பாடசாலைகளில் சேர்த்தார்கள். மருமகளுக்கு கிடைத்திருந்தது தற்காலிக இடமாற்றம்தான். அக்காலம் முடிந்ததால் மீண்டும் குருநாகலுக்கு செல்ல வேண்டும். அங்கு போகாமல் கல்முனைக்கு மாற்றம் பெற்றுக்கொண்டு சென்றார்கள். சிங்கள மொழி மூலம் கற்ற பிள்ளைகள் அங்கே கொண்டு சென்ற பின் தமிழ் மொழி மூலம் கற்க வேண்டி வந்தது. பிறகு 1.5 வருடத்திற்கு பிறகு கண்டிக்கு வந்து சேர்ந்தார்கள். எவ்வளவோ தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டித்தான் ஷாஃபியின் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கின்றனர். அவரது மூத்த மகள் சாதாரண தரத்திலே 9 பாடங்களிலும் ஏசிற்று பெற்றிருக்கிறார். பல பிள்ளைகள் நாட்டில் அப்படி சித்தியடைந்துதான் இருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு சிக்கல்களுக்கும் மத்தியில் பேத்தி அந்த எல்லையை தொட்டது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நான் பெற்று வளர்த்த 3 பிள்ளைகளில் மூத்த பிள்ளைகள் 2க்கும் பின்னால் நான் ஓடியது கிடையாது. ஷாஃபிக்கு பின்னால் தான் ஓடினேன். அவர் ஒரு மோசமான பிள்ளை என்பதால் அல்ல, கடைசி பிள்ளை என்பதால் வேறு பராக்குகளில் அவர் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக. நான் வளர்க்கப்பட்ட பிள்ளை இப்படி செய்து விட்டார்களே என்ற கவலை இன்றைக்கும் உண்டு. ஷாஃபிக்கு இப்படி நிகழ்ந்து விட்டதே என்று ஊர் மட்டுமல்ல, இலங்கை முழுவதும் ஒரு பச்சாதாபம் இருந்தது. அவருக்காக நோன்பு பிடித்ததும் தஹஜ்ஜத் தொழுது துஆ பிரார்த்தனை செய்ததும் நடந்தது. நான் எந்த ஊருக்காவது சென்று ஷாஃபியின் தந்தை என்று அறிந்துவிட்டால் போதும், அந்த இடத்தில் ஒரு கூட்டம் என்னை சூழ்ந்துவிடும். உங்கள் மகனுக்காக சுன்னத் நோன்பு நோற்றோம், துஆ செய்தோம் என்று சொல்வார்கள்.
அதேபோல அவர் பிணையில் விடுதலையான பிறகு அவரை கண்ட இடங்களிலெல்லாம் அவரது கையை பிடித்து கொண்டு தமது அன்பை வெளிப்படுத்திய செய்திகளை பலர் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு சம்பவத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். மகனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று பார்க்க வேண்டுமென்றால் ஒரு போலீஸ் கடிதம் தேவை என்றார்கள். நான் போலீஸுக்கு சென்று விடயத்தை சொன்னேன். எனது கிராம சேவகர் பிரிவில் பிரஜா போலீஸ் அமைப்பில் நான் தான் தலைவராக இருக்கிறேன். கடிதம் கேட்டதும் அந்த அதிகாரி மிகவும் மரியாதையுடன் கவனித்தார். தான் அவசரமாக ஒரு பயணத்திற்கு தயாராக இருப்பதாக சொன்ன அவர், நீங்கள் வரவேண்டாம், கடிதத்தை நான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் என்று சொன்னார். சொன்னபடியே அக்கடிதத்தை வீட்டுக்கு அனுப்பி வைத்தும் இருந்தார். அக்கடிதத்தை எடுத்துக்கொண்டுதான் நான் மகனை பார்க்க சென்றேன். நான் ஷாஃபியுடன் ஒரு முறை பதுளைக்கு போயிருந்தேன். அங்கே ஏதோ ஒரு சங்கத்தால் 60 தொடக்கம் 70 பேருக்கு கத்னா செய்வதற்காக மகனை அழைத்திருந்தார்கள். அங்கே கத்னாவுக்கு பிள்ளைகளை அழைத்து வந்திருந்த சனத்தை விட மகனை பார்ப்பதற்காக வந்திருந்த சனம்தான் அதிகம். எல்லோருடனும் நல்ல முறையில் பழகும் வழக்கமும் மகனுக்கு இருந்தது. நடந்த விடயங்களை எல்லாம் நினைத்து பார்க்கும்போது ஒரு தந்தை என்ற வகையில் எனக்கு வேதனை அதிகம். இந்த சம்பவத்தால் ஷாஃபிக்கு ஒரு பிரபல்யமும் கிடைத்ததை சொல்லத்தான் வேண்டும். இலங்கையில் மட்டுமல்ல, சர்வதேச ரீதியாகவும் நன்கு அறியப்பட்ட ஒருவராக இருக்கிறார்.